வெல்கம் டு நிசா சமையல் விளாக். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விளாகில் ரெசிபி மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண போகிறேன், கேளுங்க. கொண்டகல்ல மசாலா இல்லை இது சன்னா மசாலான்னு சொல்லுவாங்க. இப்போ சப்பாத்திக்கு நான் கொண்டகல்ல சால்னா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு தாளித்து 3 வெங்காயம் போட்டு தாளித்து, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி, இதோட மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு மசாலா எங்கள் வீட்டில் அரைச்சது சரியாக போயிடுச்சு, அதனால் இந்த பாக்கெட் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதோட ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கணும். இது ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடலாம். அப்படி ஆட் பண்ணினா நமக்குள்ள டேஸ்ட்டு வேறு மாதிரியே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி முறையில் ஆட் பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் பச்சை வாடை போகிற வரையிலும் வதக்கி, நான் கொண்டக்கடல 1 மணி நேரம் ஊற வச்சு அதை இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா அந்த மசாலாவும் கொண்டக்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். அதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து அதோட பாதி அளவு தண்ணீர் ஊற்றி இந்த கடலை வேகிற வரையிலும் வைக்கணும். ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது குழம்பு மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூளில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இது 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். இது கொதிக்க வச்சாச்சு. என் சேனலில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு தேங்காய் ஆட் பண்ணலாம் தேவைப்பட்டா. இதை சப்பாத்திக்கு இந்த குருமாவை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் ஊரில் ஒரு போட்டி நடந்துச்சு. இதில் மதரசாவில் பிள்ளைங்க டெய்லி ஓத வந்தால் தொழுக வந்தால் ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. இந்த சில்ட்ரன்ஸும் அதுபோல் நல்ல முறையில் ஓதுறாங்க. இதே மாதிரி ஸ்கூல்லையும் இதே மாதிரி ஹோம்ஒர்க்கு ரைட் பண்ணிக்கிட்டு வந்தால், இதே மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு வந்தான்னு ஒரு மோட்டிவேட்டாக ப்ரைஸ் கொடுக்கலாம். இதே மாதிரி பைசைக்கிள் இதே மாதிரி நிறைய ப்ரைஸ் கொடுத்தாங்க. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்ற பிள்ளைங்களும் ஆர்வத்தோடு செய்கிறாங்க. பிள்ளைங்க முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.